இப்போ சாமிக்கு பட்டு குடுக்கறத கூட அத்தை உங்க கையால குடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இவ்ளோ நாளா சுபத்ராமா, இப்போ அந்த ஆதிரா. இந்த பிறவில உங்களை ராணியா பாப்பங்கிற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு அண்ணி. என் பிள்ளைங்களும் இந்த வீட்டோட வாரிசுதான். ஆனா ஒரு நாளும் சாரதாத்தை என் பிள்ளைங்களை அப்படி பாக்கணும் இப்படி பாக்கணும்னு நான் கனவு கண்டதே கிடையாது. அத பத்தி நான் கவலைப்பட்டதும் கிடையாது. ஆனா நீங்க அப்படி இல்லல. உங்களுக்கு எவ்வளவு கனவும் ஆசையும் இருந்துச்சு. உங்க கனவு லட்சியம் எல்லாத்தையும் கால்ல போட்டு மிதிச்சுட்டு எல்லாரும் தாண்டி போயிட்டாங்களே. என் லட்சியத்தை யாராவது அழிக்கணும்னு நினைச்சாங்க, அவங்கதான் அழிஞ்சு போவாங்க. அது எப்படி அண்ணி? என்ன நீங்க இவ்ளோ டென்ஷன்லயே வாழைப்பழம் சாப்பிட போறீங்க? ஏய், இது திங்கிறதுக்கு இல்ல, அந்த ஆதிராவோட திமிர அடக்கிறதுக்கு. அவளை வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் நினைச்சா என் பையன் கூட உட்காந்து திருக்கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறாளா? அவ திமிர இன்னைக்கு அடக்கி காட்டுறேன். இந்த அகல்யாணி என்ன வாழைப்பழத்தோட யுத்தத்துக்கு போறாங்க? சிங்கப்பெண்ணே, சிங்கப்பெண்ணே. ஏய், வாய் முறையா உன்னை கொன்னுடுவேன். நல்லா இருக்கா நீ உங்க நியாயம்? இந்த கோவத்தை என்கிட்ட மட்டும் காட்டுங்க. அங்க ஒன்னத்தையும் காணும். என்னமோ ஆதிராவோட திமிர அடக்குறேன்னு சொன்னீங்க. இப்ப பாத்தீங்களா காணும். என்ன நீ உங்க பிளான் ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த ஆதிரா திருமாறன் கூட நிக்கவே கூடாதுன்னு சொன்னீங்க. இங்க வேற என்னமோ நடந்துட்டு இருக்கே. ஐயோ, ஆதிரா கீழே விழப்போனா நான் பிடிச்சேன். நிஜமாவே தெரியாம தான் விழுந்தாளா, இல்ல நீ தாங்கி பிடிக்கணுங்கிறதுக்காகவே விழ மாதிரி நடிச்சாளா? அகல்யா, வாய் அடக்கி பேசு. ஆதிரா தெரியாம பழத்தோல்ல காலை வச்சு வழுக்கி விழ போயிட்டா. முருகன் திருக்கல்யாணத்துக்கு கொண்டு வந்த பட்டு புடவை தாலி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு திருமாறன் பிடிச்சான். அவ்வளவுதான். இதுல என்ன தப்பு இருக்குன்னு நீ இவ்ளோ கேவலமா பேசுற?
சிட்டில ஹை ஹீல்ஸ் போட்டு சுத்திட்டு இருந்த பிள்ளைக்கு இப்படி பாவாடை தாவணி போட்டு பொறுப்பெல்லாம் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஆகும்னு சொன்னா எங்க அம்மாக்கு புரிஞ்சாதானே? இப்ப என்ன ஆயிடுச்சு? நம்ம வீட்டு பிரச்சனைய ஊர் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்க? எல்லாரும் வேடிக்கை பார்க்கணுமா உனக்கு? அதானே, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னையே குறை சொல்லுங்க. முதல்ல நான் பெத்த புள்ள எனக்கு மரியாதை கொடுத்தாதானே இந்த ஊர்ல இருக்கிறவங்க எனக்கு மரியாதை கொடுப்பாங்க. மா ப்ளீஸ் மா. அக்கா கொஞ்சம் தயவு செய்து சும்மா இருக்கியா? சாமி கும்பிடுற இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. நீங்க வாங்க போலாம். ஏய், இந்தாங்க வாங்க. வா போலாம். ஐயோ முருகா, நாளுக்கு நாள் என் மனசுல சந்தேகமும் பயமும் அதிகமாயிட்டே போகுதே. சுபத்ரா வாழ்க்கையில வெண்ணிலா வந்த மாதிரி என் பையன் வாழ்க்கையில ஆதிரா வந்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீதான்ப்பா எதுவும் நடக்காம பாத்துக்கணும். சாரதா, இன்னைக்கு சாமிக்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயத்தை எல்லாம் ஆதிரா கரெக்டா செஞ்சிருவாளா? இல்ல அகல்யா சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, ஆதிரா அதெல்லாம் சரியா செய்வா. அது இல்ல சாரதா, என் பயம்லாம் என்னன்னா ஏதாவது தப்பு நடந்தா அந்த முருகன் மன்னிச்சாலும் நீ மன்னிக்க மாட்டல்ல, ஆதிரா மேல கோவப்பட்டுருவியே, அதான். நீங்க என்னங்க பேசுறீங்க? நம்ம கையில என்னங்க இருக்கு? அந்த முருகன் நினைக்கிறது தானே நடக்கும். அதுவும் இது அவனோட கோவில், அவன் எல்லாமே பாத்துக்குவாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சாரதா, நீ இப்படி பேசுறத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டி ம்? குடு. என்னங்க பாட்டி? இந்தாங்க. அம்மா, சாமிக்கு திருக்கல்யாணம் பண்றதுக்கு நாங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. சரிங்க, சரி. வாங்க போலாம். வா போலாம். கூல் அகில, கூல். டென்ஷன் ஆனா எதையும் யோசிக்க முடியாது. சாருமதியோட போன் அகல்யா அன்னிக்கிட்ட இருக்கு. ஸோ இப்போ அவளுக்கு கால் பண்ணவும் முடியாது. வேற எப்படி அவளுக்கு மெசேஜ் கன்வே பண்றது? கொஞ்சம் பொறுமையா தான் யோசிக்கணும். பரணி, காவேரி, இங்க வாங்க. என்னக்கா? நம்ம போட்டோ எடுக்கலாமா? நாங்க விளையாடிட்டு இருக்கோம்க்கா. நான் எவ்வளவு ஆசையா உங்க கூட போட்டோ எடுக்கலாம்னு வந்தேன். நீ மாட்டேன்னு சொல்றியே. சரி, நம்ம போட்டோ எடுக்கலாம்க்கா. சரி, நீ போய் அகல்யா அத்தை கிட்ட செல்போன் வாங்கிட்டு வரியா? நம்ம போட்டோ எடுக்கலாம். போ. போட்டோ கொடுங்க. ஏய், அக்கா, இந்தாங்கக்கா போன். இப்போ போட்டோ எடுங்கக்கா. சூப்பர் காவேரி, வா. சரி, போய் விளையாடு. சரி வா போலாம். வா. ஏய் வா வா, நான் பிடிக்கிறேன், நீ ஓடு. அகிலா, நான் தான். சொல்லு சாரு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீங்க வர வேண்டாம். ஏற்கனவே உன்னோட பைக்க பார்த்து எல்லாரும் இங்க சந்தேகப்படுறாங்க. சாரு, அதெல்லாம் முடியாது சாரு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நம்ம கிளம்பியே ஆகணும். டேய்,
ஒழுங்கா நான் சொல்றத கேளுடா. சாருமதி, ஏன் இங்க தனியா வந்து நின்னுக்கிட்டு இருக்க சாருமதி? இல்லங்க, கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு. அங்க கூட்டத்துல நிக்க முடியல. அதான் காத்து வாங்கலான்னு வந்தேன். டேப்லெட் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. காத்து வாங்கினா சரியா போயிடும். நீ காலையில வீட்டுல சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவும் சாப்பிடல, அதான். இந்தா பிரசாதம் சாப்பிடு. இந்தா காட்டு. அப்பா ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு என்ன கல்யாணம் நாங்க மாதிரியா இருக்கீங்க? இப்பதான் ஏதோ லவ் பண்ற லவ் பேர்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க. உங்க ரெண்டு பேரையும் இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கூட ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். உன் ஹஸ்பண்டுக்கு நீனா அவ்வளவு பிரியம். ஆமாதிரா, சாருமதி தான் எனக்கு எல்லாமே. அம்மா எல்லா ஏற்பாடும் ரெடி ஆயிடுச்சுமா? பூஜை ஆரம்பிக்கலாமா? ஆதிராவை எங்க காணோம்? நான் பாக்குறேம்மா. போய் பாரு. உங்க நிலைமை யாருக்கும் வரக்கூடாதா? நீ எல்லாரும் கோயிலுக்கு நிம்மதி தேடி வருவாங்க. ஆனா இங்க வந்தும் நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்களே. உங்களை பாக்குறதுக்கே பாவமா இருக்கா நீ. இப்போ ஆதிரா வந்ததுக்கு அப்புறம் சுபத்ரமா பக்கத்துல கூட இல்ல. சுபத்ரமாவுக்கு பின்னாடி ஏன் பக்கத்துல நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கா நீ. இத பாரு, என் மேல பரிதாபப்படாத. எனக்கு பிடிக்காத சொல்லிட்டேன். உண்மையதானா நீ நான் சொன்னேன்? நீங்க கவனிச்சீங்களா இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா சுபத்ரமாவுக்குள்ள அதிகாரம்லாம் ஆதிராக்கு போயிட்டு இருக்கு. இவ்ளோ நாள் நீங்க கண்டிருந்த கனவெல்லாம் வீணா போகுதுன்னு எனக்கு உங்களை பார்க்கவே பரிதாபமா இருக்கு அண்ணி. உண்மைதான் சரண்யா, எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அந்த ஆதிரா மட்டும் அகந்த தீபத்தை ஏத்திட்டானா இனிமே எனக்கு இந்த வீட்ல எந்த உரிமையுமே இருக்காது. நான் நடக்க விட மாட்டேன். போங்க அண்ணி, இங்க நின்னு என்கிட்டயே பேசிட்டு இருங்க. அங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்ப பாரு. அம்மா பூஜை ஆரம்பிக்கலாமா? நல்ல நேரம் முடிய போகுது. அகல்யாவையும் சரண்யாவையும் எங்க காணோம்? தெரியல பாட்டி. இதோ வராங்க. எங்க போனீங்க? வா சீக்கிரம். ஏய், பூஜைக்கெல்லாம் ஜோடியா தான் நிக்கிறோம். போய் சரண்யா கூட சரிங்கப்பா. அம்மா, இந்த திருக்கல்யாணம் முடிஞ்சதும் யாரு நம்ம வீட்ல இருந்து அகண்ட ஜோதி விளக்க ஏத்துறாங்க? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி புதுசா கேக்குற? நான் தான் வீட்லயே சொல்லிட்டேனே, இன்னைக்கு நடக்கிற திருக்கல்யாணத்துக்கு பட்டு படைக்கிறது, விளக்கேத்துறதுன்னு எல்லாமே ஆதிரா தான் செய்வான்னு. எனக்கு தெரியுமா, ஆனா தெரிய வேண்டிய ஊர்க்காரங்களுக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் கேட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஊர்ல வெண்ணிலாவோட பொண்ணு ஆதிராவை பத்தி தப்பான ஒரு பேச்சு இருக்கு. ஆதிரா சிட்டில வளர்ந்த பொண்ணு, சினிமா பப் டான்ஸ்னு இருந்த பொண்ணு. நம்ம ஊரு பழக்க வழக்கம் சம்பிரதாயம் தெரியாத ஒரு பொண்ண விளக்கேத்த சொல்றாங்களேன்னு ஊருக்காரங்க உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்து பின்னாடி பேசிக்கிறாங்கம்மா. அதனாலதான் கேட்டேன். இதெல்லாம் ஊர்க்காரங்க கேக்குறாங்களா இல்ல அவங்க பேரை சொல்லி நீ கேக்குறியா? ஐயோ அம்மா, நான் எதுக்குமா இப்படி எல்லாம் கேட்க போறேன்? பாருங்க, இப்ப கூட அகல்யா என் கூட சண்டை போறாளேன்னு அம்மா சொல்றாங்களே தவிர நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களே கேட்டுக்கோங்க. நிஜம்தாமா, நாங்க எல்லாரும் அப்படிதான் நினைக்கிறோம். அகல்யாக்கா சொல்றதுல எந்த தப்பும் இல்ல.
நம்ம சம்பிரதாயம் பழக்க வழக்கம் தெரிஞ்ச இந்த ஊர்ல வளர்ந்த உங்க வீட்டு வாரிசுங்க செய்ய வேண்டிய இந்த பூஜைய நீங்க திடீர்னு வெளியில இருந்து ஒரு புள்ளைய கூட்டிட்டு வந்து அவதான் செய்வானா எப்படி? இந்த ஊருக்கு ஏதாவது கெட்டது நடந்தா அதுக்கு யாருமா பொறுப்பு? ஆதிரா யாரோ வெளியிருந்து வந்த புள்ள கிடையாது, எங்க வீட்டு வாரிசு. வாரிசா? அந்த வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு எப்படி வாரிசாவா? என்னமா பேசுறீங்க? ஆதிரா என்னோட பேத்தி, என் மகன் மதியழகனோட பொண்ணு. ஐயா, நீங்க மறந்துட்டீங்களா? மதிய அண்ணாவுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சாரதம்மா அவரை வீட்டை விட்டு துரத்தி காரியம் பண்ணாங்களே, இப்ப எப்படி திடீர்னு அவங்க வீட்டு பொண்ணு உங்க வாரிசாகும்? அன்னைக்கு ஏதோ ஒரு கோவத்துல அம்மா அவருக்கு காரியம் பண்ணாங்க. அதுக்காக இவ்ளோ வருஷம் கழிச்சியும் அதையே பிடிச்சுக்கிட்டு பேசுவீங்களா நீங்க? நீங்க எல்லாம் இல்லன்னு சொன்னா மட்டும் ஆதிரா இந்த வீட்டு வாரிசா இல்லாம போயிடுவாளா? என்ன சுபத்ரா இப்படி சொல்ற? மகனே இல்லன்னு காரியம் பண்ணாங்க, அத இப்ப சும்மானு சொல்ற? அப்போ அந்த மந்திரத்துக்கும் கடவுளுக்கும் மதிப்பில்லைன்னு சொல்றியா, இல்ல சக்தி இல்லன்னு சொல்றியா? இதுதான் நீ கடவுளுக்கும் மந்திரத்துக்கும் கொடுக்கற மரியாதையா? சரிம்மா, இப்ப நீங்க எல்லாரும் என்னதான் சொல்ல வரீங்க? சொல்றதுக்கு என்னையா இருக்கு? நம்ம கோயில் வழக்கப்படி இதுவரை எந்த சம்பிரதாயத்தையும் பழக்க வழக்கத்தையும் யாரும் மாத்தினதும் இல்ல, மீறினதும் இல்ல. அதே மாதிரி இன்னைக்கு பூஜை நடக்கணும்னு நாங்க எல்லாரும் விரும்புறோம். இந்த கோவில் சம்பிரதாயத்துக்கும் பழக்க வழக்கத்துக்கும் ஒரு குறையும் இல்லாம எல்லாம் சரியா நடக்கும். எங்க குடும்பத்துக்கும் ஆதிராவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்கிறது தானே உங்க பிரச்சனை? ஆமாமா, அததான் இவ்வளவு தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, திரும்பவும் கேட்கணுமா? சுபத்ரா என்னோட மக இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இந்த கூட்டத்துல இருக்கீங்களா? என்ன சாரதா பேசுற? அது எப்படி இல்லன்னு சொல்லுவாங்க? நாம தான் சுபத்ராவை முறைப்படி தத்தெடுத்திருக்கோம்ல. சுபத்ரா இந்த குடும்பத்து வாரிசுன்னா ஆதிராவும் இந்த குடும்பத்தோட வாரிசுதான். அது எப்படிமா? நீங்க எல்லாரும் கேட்ட கேள்வி சரிதான். 18 வருஷத்துக்கு முன்னாடியே என் மகனுக்கும் எனக்கும் உறவு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு எங்கிருந்து நான் பேத்தி உரிமை கொண்டாட முடியும்? எனக்கு உறவே இல்லைன்னு நான் சொல்லியிருந்தாலும் சட்டப்படியோ வேற தர்மப்படியோ சுபத்ரா மதியழகனை இன்னும் பிரியவே இல்லை. மதியழகனோட முதல் மனைவிங்கிற முறையில சுபத்ரா மதியழகனோட பொண்ணு ஆதிராவுக்கு சொந்த பெரியம்மா. அது போக ஆதிராவுக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் சுபத்ரா தான் ஆதிராவோட அம்மாவும் பாதுகாவலராகவும் இருப்பான்னு ஆதிராவோட அப்பா மதியழகன் சட்டப்படி பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு. அந்த பத்திரம் எல்லாம் நம்ம சுபத்ரா கிட்ட தான் இருக்கு. அதனால சட்டப்படி ஆதிரா சுபத்ராவோட பொண்ணுதான். என்னோட தத்து மக சுபத்ராவோட மக ஆதிராவும் எங்க வீட்டு வாரிசுதான். கடவுளோட சந்நிதியில இந்த மாதிரி பேச்சு வந்ததுனால கடவுள் தான் அகல்யா மூலமாவும் உங்க மூலமாவும் இதெல்லாம் செய்ய சொல்றாருன்னு நான் ஏத்துக்கிறேன். அம்மா, நீ என்ன சொல்றனே எனக்கு ஒண்ணுமே புரியலமா. உனக்கு இதுல என்ன புரியல அகல்யா? நான் சுபத்ராவை தத்தெடுத்த மாதிரி சுபத்ரா ஆதிராவை தத்தெடுத்திருக்கா. அப்போ ஆதிராவும் முறைப்படி இந்த வீட்டு வாரிசு தானே? அகல்யா, இந்த ஜென்மத்துல உனக்கு நிறைய புண்ணியம் சேர்ந்திருக்கு. அம்மா இல்லாம தவிக்கிற பொண்ணுக்கு அம்மாவையும் தனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு 22 வருஷமா வருத்தமா இருந்த சுபத்ராவுக்கு ஒரு குழந்தையையும் இந்த ஊர் முன்னாடி அறிவிக்கிற மாதிரி ஒரு காரியம் செஞ்சிருக்க.
இந்த ஒரு புண்ணியம் போதும். இனிமே நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு நல்லதே நடக்கும். ஆதிரா, உங்க அம்மா சுபத்ரா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இல்ல, முதல்ல தாத்தா பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ண நல்லா இருமா. நல்லா ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. எழு.